ஒரு ஏழை வாட்ச்மேன் வேலை செய்யக்கூடிய அஜித்குமார் என்று சொல்லக்கூடிய இவர் இன்றைக்கு காரணமே இல்லாம அவர் திருநாரா நிரூபிக்கப்பட்டதா? இவர் திருண்ண ஆதாரம் இருக்கு, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, கையங்கலமா பிடிக்கப்பட்டது, நகை எடுக்கப்பட்டது, ஏதாச்சும் ஒன்று ஆதாரம் இருக்கா? காவல்துறை எதுவுமே சமர்ப்பிக்கல. மாறாக அந்த பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து இவரை கைது பண்ணி அழைச்சிட்டு போய் விசாரிக்கின்ற பெயர்ல அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறீங்களே, அந்த பெண்மணி சொல்றது உண்மையா போய் இதை விசாரிச்சீங்களா நீங்க? செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி 2 நாட்களாகவே தமிழகத்தை தாண்டி நாடு முழுவதும் இன்றைக்கு பரவலாக ஒரு செய்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் பத்ரகாளி அம்மன் கோவிலில் வாட்ச்மேன் வேலையாக பணிபுரியக்கூடிய 28 வயதான அஜித்குமார் என்கின்ற ஒரு நபர் இன்றைக்கு காவல்துறை விசாரணையில் மரணித்திருக்கிறார். காவல்துறை அவரை அடித்து கொலை செய்ததாக சொல்லக்கூடியதை பல செய்திகள் பார்க்கின்றோம். இன்னும் சில செய்திகள் காவல்துறை அழைத்து செல்லும் பொழுது வலிப்பு வந்து கீழே விழுந்து மரணித்து விட்டார் என்று சொல்லக்கூடிய செய்திகளும் பார்க்க முடிகின்றது. இது எது உண்மை என்று பார்த்தால், இன்றைக்கு காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் ஒருவேளை அவர்கள் அடிக்காமல் அவர் அழைத்து செல்லக்கூடிய இடத்துல வலிப்பு வந்து விழுந்திருந்தால் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை இருந்திருக்காது. ஆனால் இந்த 2 செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் காவல்துறையை அழைத்து கண்டித்து இந்த செயலை செய்த 5 காவல்துறை நபர்களுக்கு சிறை தண்டனை என்று வருகிறது. அப்ப இதுல நமக்கு தெளிவாக தெரிகிறது, அஜித்குமார் என்பவர் வழியில போகும் பொழுது வலிப்பு வந்து மரணித்தார் என்பது அது பொய்யான ஒரு செய்திதான். காவல்துறையினர் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி என்று நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லக்கூடியது. சரி, இந்த மரணம் எப்படி நடந்தது, ஏன் காவல்துறை இவரை அடித்தார்கள் என்று பார்த்தால், இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் கார்ல வந்து இறங்கி இருக்கிறாங்க. அந்த காரை பார்க் பண்ணுவதற்காக அந்த காரை இன்னொருத்தர் அதை ஓட்டி இருக்காரு. இந்த வாட்ச்மேன் வேலை செய்யக்கூடிய இவர் என்ன பண்றாரு, அந்த காரை எங்கே ஓரமா நிறுத்தணும் அப்படின்ற அந்த டைரக்ஷன்லாம் காட்டுறாரு. இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த காரில் வந்து இறங்கிய அந்த கோயில் பக்தர்களிலே தாயும் மகளும் இந்த இருவரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வந்து மறுபடியும் கார் எடுக்கும் பொழுது கார்ல வச்சிருந்த 10 சவரன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவ கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல இந்த 28 வயது உள்ள அஜித்குமார் இருக்கார்ல, இவர் தானே இந்த காரு பார்க் பண்றதுக்காக உதவி செய்தாரு. இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது காரை நீங்க விட்ட பிறகு இப்படி பார்க் பண்ணணும், இப்படி எல்லாம் எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி காட்சியெல்லாம் சொல்றாரு. சொல்லக்கூடிய நேரத்துல இந்த தாயும் மகளும் என்ன பண்றாங்க, காவல்துறையில போய் புகார் பண்றாங்க. புகார் கொடுத்த உடனே காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில்